தலைப்பு: மூளை மாற்று இரட்டையர்கள். படி 1. கணக்கீடு: நகரின் உயரமான கோபுரங்களுக்கு பின்னால் சூரியன் மூழ்கியதும் நிந்தனியும் சித்தாரினியும் இப்போது இரட்டை குழந்தைகளாக அவதாரம் எடுத்தனர். ஒரு விசித்திரமான இழுப்பு அவர்களை மீண்டும் கோவிலுக்கு இழுப்பதை உணர்ந்தது. அங்கு அவர்களின் வாழ்க்கை கடுமையான திருப்பத்தை எடுத்தது. அவர்களின் கடந்த கால நினைவுகள் தொலை தூர நட்சத்திரங்களைப் போல மின்னியது. அவர்கள் தேடும் உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தியது. கோவிலை அடைந்ததும் பழங்கால ரகசியங்களின் கிசுகிசுக்கள் மற்றும் நிலவொளியில் நடனமாடும் நிழல்கள் அவர்களை சந்தித்தன. டாக்டர் விக்கியின் இருப்பு அச்சுறுத்தலாக தோன்றியது. அவர் பின்னிய வலையின் நினைவூட்டல். அவர்களின் முகங்களில் உறுதியுடன் பொறிக்கப்பட்ட நிந்தனி மற்றும் சிதாரினி இருவரும் தங்கள் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அவர்களின் புதிய அடையாளங்களின் மழுப்பலான தன்மையை சுட்டிக்காட்டும் தடயங்களை வெளிப்படுத்தினர். முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியும் மூளை இடமாற்றத்தின் மர்மத்தை அவிழ்க்க அவர்களை நெருங்கியது. ஆனால் அவர்கள் புதைந்த உண்மைகளை வெளிக்கொணர்ந்த போது தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை உணர்ந்தார்கள். இருண்ட சக்திகள் நிழல்களில் பதுங்கி இருந்தன. அவற்றின் இருப்பின் உடையக்கூடிய இழைகளை அவிழ்க்க அச்சுறுத்துகின்றன. இரவு செல்ல நிந்தனியும் சித்தாரினியும் ஒரு புதிய விடியலின் உச்சியில் நின்று எதிர்நோக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளில் மூளை இடமாற்றத்தின் இரகசியங்களை திறப்பதற்கும் அவர்களின் திருடப்பட்ட வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் திறவுகோல் உள்ளது. படி 2. கடந்த காலத்தின் எதிரொலி. கோவிலில் அவர்கள் கண்டு பிடித்ததை அடுத்து நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் கடந்தகால வாழ்க்கையின் எதிரொலிகளால் தங்களை வேட்டையாடுவதை கண்டனர். நினைவுகளின் துணுக்குகளால் பின்னப்பட்ட கனவுகள் மற்றும் மறந்துபோன உண்மைகளின் கிசுகிசுக்கள் அவர்களின் நனவின் விளிம்புகளில் நடனமாடின. அவர்களைச் சூழ்ந்துள்ள புதிர்களை ஆழமாக ஆராய தூண்டியது. பதில்களுக்கான தணியாத தாகத்தால் உந்தப்பட்டு இரட்டையர்கள் டாக்டர் விக்கியின் மோசமான சோதனைகளின் தோற்றத்தை கண்டறியும் தேடலை தொடங்கினர். அவர்களின் பயணம் அவர்களை வளைந்த தெருக்களிலும் மங்கலான வெளிச்சம் கொண்ட சந்து பாதைகளிலும் அழைத்துச் சென்றது. அங்கு ரகசியங்கள் நிழல்களில் பதுங்கியிருந்தன, வெளிவர காத்திருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் புதிய கேள்விகள் வந்தன, ஒவ்வொன்றும் கடந்ததை விட குழப்பமானவை. யதார்த்த இத்திற்கும் மாயைக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாகி நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் பின்னி பிணைந்த விதிகளின் பாரத்துடன் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடந்த காலத்தின் தளம் வழியாக செல்லும்போது இரட்டையர்கள் கூட்டாளிகளையும் எதிரிகளையும் ஒரே மாதிரியாக எதிர்கொண்டனர். ஒவ்வொருவரும் அவர்கள் அவிழ்க்க முயன்ற புதிரின் ஒரு பகுதியை வைத்திருந்தனர். ஒன்றாக அவர்கள் தங்கள் உடைந்த வாழ்க்கையின் துண்டுகளை ஒன்றாக இணைத்து நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய பிணைப்புகளை உருவாக்கினர். ஆனால் நிழலில் பதுங்கியிருந்து ஒரு மோசமான இருப்பு அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தது. இருளை ஒளிரச் செய்வதற்கு முன்பு சத்தியத்தின் மினுமினுப்பான தீப்பிழம்புகளை அணைக்க திட்டமிட்டது. இரட்டையர்கள் மர்மத்தின் இதயத்தை நெருங்கியபோது தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். ஏனென்றால் அவர்களின் கடந்த காலத்தின் சிக்கலான வலையில் மூளை இடமாற்றத்தின் இரகசியங்களை திறப்பதற்கும் அவர்களின் திருடப்பட்ட அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கும் திறவுகோல் உள்ளது. படி 3. துரோகத்தின் நிழல்கள். நிந்தனியும் சித்தாரினியும் தங்களின் கடந்த காலத்தின் பிரமைக்குள் ஆழமாக ஆராய்ந்தபோது துரோகத்தின் நிழல்கள் அடிவானத்தில் இன்னும் பெரிதாக தோன்றின. முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் புதிய உண்மைகளை கண்டுபிடித்தனர். அது அவர்களின் யதார்த்தத்தின் பலவீனமான முகப்பை உடைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. பதில்களுக்கான தேடலில் இரட்டையர்கள் தாங்கள் ஒரு காலத்தில் நம்பியவர்களால் பிணைக்கப்பட்ட ஏமாற்று வலையில் சிக்கிக் கொண்டனர். கூட்டாளிகள் எதிரிகளாக மாறினர். நண்பருக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடுகள் தெளிவற்றதாக மாறியது. டாக்டர்
விக்கியின் மோசமான சோதனை களின் பேய்களால் வேட்டையாடப்பட்ட நிந்தனியும் சித்தாரினியும் கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் அவர்களின் மன உறுதியுடன் முன்னேறினர். ஆனால் ஒவ்வொரு வெளிப்பாட்டின் போதும் அவர்களின் எதிரியின் சூழ்ச்சியின் உண்மையான அளவு அவர்கள் கற்பனை செய்ததை விட மிக அதிகமாக இருந்தது என்பதை உணர்த்தல் வந்தது. அவர்கள் தங்கள் கடந்த காலத்தின் துரோக நீரோட்டங்களை வழிநடத்தியபோது இரட்டையர்கள் தங்கள் ஆன்மாவின் இருண்ட மூலைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துரோகம் எந்த கத்தியையும் விட ஆழமாக வெட்டப்பட்டது. காயங்கள் குணமடைந்து நீண்ட காலத்திற்கு பிறகு நீடித்த வடுக்கள். ஆனால் துரோகத்தின் நிழல்களுக்கு நடுவே நம்பிக்கையின் ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. இருளில் அவர்களை வழிநடத்த ஒரு ஒளி விளக்கு. உடைக்க முடியாத சகோதர பந்தத்தால் பிணைக்கப்பட்ட நிந்தனியும் சித்தாரினியும் தங்களை துண்டாட முயலும் சக்திகளுக்கு எதிராக ஒன்று படுவோம் என்று சபதம் செய்தனர். அவர்களின் முகங்களில் உறுதியுடன் பொறிக்கப்பட்ட நிலையில் இறுதி போர் தங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் தங்கள் பயணத்தின் இறுதி கட்டத்தை தொடங்கினர். ஏனென்றால் புயலின் இதயத்தில் அவர்கள் தேடிய உண்மை துரோகத்தின் நிழல்களில் இருந்து அவர்களை விடுவித்து பிரகாசமான நாளைய பாதையை அமைக்கும் உண்மை. படி 4. மீட்பின் அரவணைப்பு. இரட்டையர்கள் தங்கள் பயங்கரமான பயணத்தின் உச்சக்கட்டத்தை நெருங்கியபோது அவர்களின் நரம்புகளில் அவசர உணர்வு துடித்தது. காத்திருக்கும் தவிர்க்க முடியாத மோதலை நோக்கி அவர்களை எப்போதும் முன்னோக்கி கொண்டு சென்றது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் துரோகத்தின் நிழல்கள் அவர்களை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்தியது. ஆனால் நிந்தனியும் சித்தாரினியும் விரக்திக்கு ஆளாக மறுத்தனர். நோக்கத்தில் ஐக்கியப்பட்டு தங்கள் அசைக்க முடியாத உறுதியால் பலப்படுத்தப்பட்ட அவர்கள் மீட்பின் உறுதிமொழியால் தங்கள் இதயங்களை சுடர்விட்டு அழுத்தினார்கள். சத்தியத்தின் ஒளிரும் தீப்பிழம்புகளால் வழிநடத்தப்பட்டு இரட்டையர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் தங்களுக்கு சொந்தமானதை மீட்டெடுப்பதற்கும் ஒரு ஆபத்தான தேடலை தொடங்கினர். வழியில் அவர்கள் புதிய கூட்டாளிகளால் இணைந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் ஆன்மாக்களுக்குள் எரிந்த நம்பிக்கையின் கலங்கரை விளக்கத்தால் தங்கள் நோக்கத்திற்கு ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் இருளின் இதயத்தை நெருங்கியபோது இரட்டையர்கள் தாங்கள் நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் தங்களை சோதித்தனர். சோதனை ஒவ்வொரு மூலையிலும் பதுங்கி இருந்தது. அவர்களை நீதியின் பாதையில் இருந்து வழிதவரச் செய்யும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. ஆனாலும் துணிச்சலை தங்கள் திசைகாட்டியாகவும் அன்பை தங்கள் கேடயமாகவும் கொண்டு நிந்தனியும் சித்தாரினியும் துன்பத்தின் போதும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னேறினர். ஏனென்றால் தங்கள் பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதன் மூலம் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். இதயங்கள் எரிந்து ஆவிகள் உடைக்கப்படாமல் இரட்டையர்கள் விதியின் வாசலில் நின்றனர். எதிர்காலத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை தழுவ தயாராக இருந்தனர். ஏனென்றால் மீட்பின் பிறையில் அவர்கள் வெல்லும் வலிமையையும் வரலாற்றில் தங்களுக்கு உரிய இடத்தை பிடிக்கும் தைரியத்தையும் காண்பார்கள். படி 5. ஆன்மாவின் மறுமலர்ச்சி. இறுதி போர் தொடுவானத்தை நோக்கிச் செல்லும்போது நிந்தனியும் சித்தாரினியும் தோளோடு தோள் நின்று உறுதியின் நெருப்பால் அவர்களின் ஆவிகள் சுடர்விட்டன. அவர்களின் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் திருடப்பட்ட அவர்களின் அடையாளங்களை ஒருமுறை திரும்ப பெறுவதற்கும் நேரம் வந்துவிட்டது. வாள்கள் உருவி இதயங்களை ஒன்றிணைத்து இரட்டையர்கள் இருளின் கோட்டையை தாக்கினர். அங்கு டாக்டர் விக்கி கந்துபிடி காத்திருந்தார். அவரது மோசமான இருப்பு அவர்களின் பாதையில் நிழலை போட்டது. ஆனால் இரட்டையர்கள் தங்கள் தைரியத்தின் இறுதி சோதனையை எதிர்கொண்ட போது அவர்களின் உறுதிப்பாடு தளரவில்லை. நிந்தனியும் சித்தாரினியும் டாக்டர் விக்கியின் அடியாட்களுக்கு எதிராக வீரத்துடன் போரிட்டபோது கோட்டையின் மண்டபங்களில் எஃகு மோதல் எதிரொலித்தது. அவர்களின் கத்திகள் விதியின் துல்லியத்துடன் இருளை வெட்டியது. ஒவ்வொரு வேலைநிறுத்தமும் அவர்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு சென்றது. ஒவ்வொரு அடியும் நீதிக்கான எரியும் விருப்பத்தால் தூண்டப்பட்டது. போர் மூண்டபோது
நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் எதிரியுடன் ஒரு கொடிய நடனத்தில் ஈடுபட்டதைக் கண்டனர். அவரது இருண்ட மந்திரம் ஒரு பாம்பை தாக்க தயாராக இருந்தது. ஆயினுங்கூட ஒவ்வொரு அடியிலும் இரட்டையர்கள் அவர்களை ஒன்றிணைத்த பிணைப்பிலிருந்து வலிமையை பெற்றனர். துன்பத்தின் நெருப்பில் பிணைக்கப்பட்ட பிணைப்பு இறுதியில் எஃகு மோதலோ அல்லது மந்திரத்தின் சீற்றமோ முடிவை தீர்மானித்தது அல்ல. மாறாக மனித ஆவியின் சக்தி கொடுங்கோன்மையின் முகத்தில் வளைந்து கொடுக்கவில்லை. ஒரு இறுதி தீர்க்கமான அடியுடன் நிந்தனியும் சித்தாரினியும் வெற்றி பெற்றனர். அவர்களின் ஆன்மா மீட்பின் வெற்றியுடன் ஒளிர்ந்தது. தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மௌனமாகி நிந்தனியும் சித்தாரினியும் வெற்றியுடன் நின்றனர். அவர்களின் பயணம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அவர்களின் உடல்கள் வடுக்கள் மற்றும் சோர்வுடன் இருந்தபோதிலும் அவர்களின் ஆவிகள் முன்பை விட பிரகாசமாக எரிந்தது. இருளை எதிர்கொள்ளும் மனித ஆன்மாவின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்று. ஒரு புதிய நாளில் சூரியன் உதிக்கும்போது நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் வாழ்க்கையின் அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளன. அவர்களின் ஆன்மாக்கள் பிரகாசமான நாளைய வாக்குறுதியால் பிரகாசிக்கின்றன. இறுதியில் அவர்கள் சந்தித்த சோதனைகள் அல்லது அவர்கள் வென்ற போர்கள் அவர்களை வரையறுக்கவில்லை. ஆனால் அவர்களின் நம்பிக்கையின் வலிமை மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பின் ஆழம். படி 6. பயணம் தொடர்கிறது. அவர்களின் வெற்றியின் எதிரொலிகள் இன்னும் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நிந்தனியும் சித்தாரினியும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினர். அதில் வாக்குறுதியும் சாத்தியமும் நிறைந்திருந்தது. ஏனென்றால் இருளின் பிறையிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்று வெளியே வந்திருந்தாலும் சத்தியத்திற்கான அவர்களின் தேடல் வெகு தொலைவில் இருந்தது. அவர்கள் புதிதாக கிடைத்த சுதந்திரத்தின் வளைந்த சாலைகளில் பயணித்த போது இரட்டையர்கள் எண்ணற்ற சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் வரம்புகளை சோதித்தனர். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையிலும் நிந்தனியும் சித்தாரினியும் வலுப்பெற்றனர். அவர்களின் பிணைப்பு துன்பத்தின் நெருப்பால் இன்னும் ஆழமானது. வழியில் அவர்கள் பழைய மற்றும் புதிய நண்பர்களை சந்தித்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் பகிரப்பட்ட அனுபவங்களின் திரையில் ஒரு புதிய அடுக்கைச் சேர்த்தனர். ஒன்றாக அவர்கள் சிரித்து அழுதனர், கொண்டாடினர் மற்றும் துக்கமடைந்தனர். வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளின் நாடாவை நெய்தனர். ஆனால் மகிழ்ச்சி மற்றும் சிரிப்புகளுக்கு மத்தியில் கடந்த காலத்தின் நிழல்கள் இன்னும் நீடிக்கின்றன. முடிக்கப்படாத வணிகம் மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்கள். அதனால் முடிவடையாத வணிகத்தின் பாரத்தால் கனத்த இதயத்துடன் நிந்தனியும் சித்தாரினியும் தங்களை இன்னும் வேட்டையாடும் பேய்களை எதிர்கொள்ள தீர்மானித்தனர். அவர்களின் பயணம் அவர்களை உலகின் தொலைதூர மூலைகளுக்கு அழைத்துச் சென்றது. அங்கு பண்டைய ரகசியங்கள் காலத்தின் மணலுக்கு அடியில் புதைந்தன. கடந்த யுகங்களின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு இரட்டையர்கள் தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றின் ஆழத்தை ஆராய்ந்து அவர்களை ஒன்றாக இணைத்த விதியின் இழைகளை அவிழ்த்தனர். ஒரு புதிய விடியலின் உச்சியில் நின்றபோது நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் எண்ணற்ற சாகசங்கள் காத்திருந்தன. ஒவ்வொன்றும் மனித ஆன்மாவின் அசைக்க முடியாத ஆவிக்கு ஒரு சான்றாகும். எனவே கைகோர்த்து அவர்கள் தெரியாத இடத்திற்குள் தைரியமாக அடியெடுத்து வைத்தார்கள். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளன. அவர்களின் ஆவிகள் பிரகாசமான நாளைய வாக்குறுதியுடன் எரிகின்றன. படி 7. விதியின் பிரதிபலிப்புகள். நிந்தனியும் சித்தாரினியும் தங்களின் பின்னி பிணைந்த வாழ்வின் திரைச்சீலையில் பயணிக்கும்போது அவர்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த திருப்பங்களையும் அவர்கள் பிரதிபலிப்பதை கண்டார்கள். அவர்களின் கடந்த கால நினைவுகள் அவர்களின் மனதின் மூலைகளில் நிழல்களாக நடனமாடின. மறந்துபோன கனவுகள் மற்றும் இழந்த நம்பிக்கைகளை கிசுகிசுத்தன. ஆனால் கடந்த காலத்தின் எதிரொலிகளுக்கு மத்தியில் ஒரு புதிய நோக்க உணர்வு தோன்றியது. எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி இரட்டையர்களை வழிநடத்தியது.
முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பெற்ற ஞானத்தையும் தழுவி தங்கள் பகிரப்பட்ட விதியின் ஒளியால் ஒளிரும் பாதையை உருவாக்கினர். ஆயினுங்கூட அவர்கள் நம்பிக்கை நிறைந்த இதயங்களுடன் அடிவானத்தை நோக்கி பார்த்தபோதும் சந்தேகத்தின் நிழல்கள் இன்னும் நீடித்து அவர்களின் பயணத்தின் மீது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் இருளில் இருந்து வெற்றி பெற்று வெளியே வந்தாலும் அவர்கள் அனுபவித்த சோதனைகளை தொடர்ந்து நினைவூட்டும் வகையில் அவர்களின் கடந்த காலத்தின் வடுக்கள் இன்னும் நீடிக்கின்றன. ஆனால் நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் வடுக்கள் மூலம் வரையறுக்க மறுத்து அதற்கு பதிலாக அவர்களின் குறைபாடுகளின் அழகையும் அவர்களின் நெகிழ்ச்சியின் வலிமையையும் தழுவிக் கொண்டனர். ஒவ்வொரு நாள் கடந்து செல்ல அவர்கள் வலுவாக வளர்ந்தனர். இரவு வானத்தை அலங்கரிக்கும் நட்சத்திரங்களைப் போல அவர்களின் பிணைப்பு பிரிக்க முடியாதது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நிற்கும்போது நிந்தனியும் சித்தாரினியும் எதிர்நோக்கும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் கைகோர்த்து இதயத்தால் இதயத்துடன் எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்தனர். ஏனென்றால் அவர்களது பகிரப்பட்ட விதியின் பிறையில் அவர்கள் சகோதரத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தனர். இது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடந்தது. பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் தங்கள் சொந்த பாதையை செதுக்க அவர்கள் புறப்பட்டபோது நிந்தனியும் சித்தாரினியும் தலைகளை உயர்த்தி உறுதியின் நெருப்பால் ஆவிகள் எரியச் செய்தனர். ஏனென்றால் அவர்களின் பயணம் எங்கு சென்றாலும் அவர்கள் ஒருபோதும் உண்மையிலேயே தனியாக இல்லை என்ற அறிவில் அவர்கள் எப்போதும் ஆறுதல் அடைவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். படி 8. மரபு வெளிப்பட்டது. சிந்தனையின் அமைதியான தருணங்களில் நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் பயணம் தொடங்கிய கோவிலுக்கு திரும்பி வருவதை கண்டனர். பழங்கால கற்களின் கிசுகிசுக்கள் மற்றும் இலைகளின் மென்மையான சலசலப்புகளுக்கு இடையில் அவர்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு தவறிய புதிரின் இறுதி பகுதியை கண்டு பிடித்தனர். அவர்கள் பலிபீடத்தின் முன் நின்று அந்தியின் மென்மையான பிரகாசத்தில் குளித்தபோது ஒரு மென்மையான அலை போல அவர்கள் மீது ஒரு தெளிவு இருந்தது. ஏனென்றால் அந்த புனிதமான இடத்தில் அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட மரபின் உண்மையை கண்டுபிடித்தனர். இது காலத்தின் வரலாற்றில் நீண்டு சென்ற ஒரு மரபு. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர்களின் கடந்த காலத்தை மூடியிருந்த மர்மத்தின் திரை நீக்கப்பட்டது. அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளின் உண்மையான அளவை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் வெறுமனே சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் பரம்பரையின் பாதுகாவலர்கள். பிரபஞ்சத்தின் சமநிலையை நிலைநிறுத்துவதற்கான புனிதமான கடமையால் பிணைக்கப்பட்டவர்கள். ஆனால் பெரும் சக்தியுடன் பெரும் பொறுப்பு வந்தது. நிந்தனியும் சிதாரினியும் அவர்களின் புதிய அறிவு புறக்கணிக்க முடியாத ஒரு சுமையை அதனுடன் சுமந்து சென்றதை அறிந்தனர். ஏனென்றால் அவர்களின் ஆன்மாக்களுக்குள் உறங்கி கிடக்கும் பண்டைய ஞானத்தின் பாதுகாவலர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எதிர்கால சந்ததியினருக்கு அதை பாதுகாக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது. அதனால் தங்கள் புதிய நோக்கத்தின் கனத்தால் கனத்த இதயத்துடன் நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் பயணத்தில் தாங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து இரு கரங்களுடன் தங்கள் விதியை தழுவினர். ஏனென்றால் தங்களுக்கு முன் வந்தவர்களின் இதயங்களில் அவர்கள் தங்களை விட மேலான ஒன்றின் ஒரு பகுதி என்ற அறிவால் அவர்களின் ஆவிகள் உயர்த்தப்பட்டதை தொடர வலிமையை கண்டார்கள். அவர்கள் கோயிலை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருமுறை உலகை நோக்கிச் செல்லும்போது நிந்தனியும் சித்தாரினியும் தலையை உயர்த்தி நம்பிக்கையால் நிறைந்த இதயங்களுடன் அவ்வாறு செய்தனர். ஏனென்றால் எந்த சோதனைகள் வந்தாலும் தங்கள் மூதாதையரின் மரபினரால் வழிநடத்தப்பட்டதை அறிந்து தைரியத்துடனும் உறுதியுடனும் அவற்றை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். படி 9. அவிழ்க்கப்படும் உண்மை. நிந்தனியும் சித்தாரினியும் அவர்களது பரம்பரையில் ஆழமாக ஆராய்ந்தபோது அவர்களது யதார்த்தத்தின் துணிவையே கிழித்துவிடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஏமாற்று வலையை அவர்கள் கண்டுபிடித்தனர்.
துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் வடுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை விட்டுவிட்டு அவர்கள் விரும்பி வைத்திருந்த உண்மைகள் அலையில் மணல் அரண்களைப் போல நொறுங்கின. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் சிக்கலான ஒரு புதிய அடுக்கு வந்தது, ஒவ்வொன்றும் கடந்ததை விட குழப்பமானவை. நண்பனுக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடுகள் தெளிவின்மையில் மங்கலாகி, ஆபத்தும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்த ஒரு துரோக பாதையில் செல்ல இரட்டையர்களை விட்டுச் சென்றது. ஆனால் குழப்பங்களுக்கிடையில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக வெளிப்பட்டது. அணைக்க மறுத்த உண்மையின் ஒரு பிரகாசம். நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் போராட்டத்தில் தாங்கள் தனித்து நிற்கவில்லை என்ற அறிவில் இருந்து பலம் பெற்று உயிர்நாடி போல் ஒட்டிக்கொண்டனர். புதிய உறுதியுடன் ஆயுதம் ஏந்திய இரட்டையர்கள் தங்களுக்குள் சிக்கியிருந்த ஏமாற்று இழைகளை அவிழ்க்கும் முயற்சியில் இறங்கினார்கள். வழியில் அவர்கள் கூட்டாளிகளையும் எதிரிகளையும் ஒரே மாதிரியாக சந்தித்தனர். ஒவ்வொருவரும் அவர்கள் தீர்க்க முயன்ற புதிரின் ஒரு பகுதியை வைத்திருந்தனர். ஆயினுங்கூட அவர்கள் இருளின் இதயத்தில் ஆழமாக பயணித்தபோது நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் கடந்த கால பேய்களால் தங்களை எதிர்கொண்டனர். ஒவ்வொன்றும் அவர்கள் செய்த தேர்வுகள் மற்றும் அதன் பின்விளைவுகளின் நினைவூட்டல். ஆனால் தைரியமாக தங்கள் திசைகாட்டியாகவும் அன்பை வழிகாட்டியாகவும் கொண்டு அந்த இரட்டையர்கள் துன்பத்தின்போதும் அசைக்க முடியாத உறுதியுடன் முன்னேறினர். அவர்களின் கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொள்வதன் மூலம் மட்டுமே பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் வெளிப்பாட்டின் விளிம்பில் நின்றபோது நிந்தனியும் சித்தாரினியும் தங்களுக்கு காத்திருக்கும் இறுதி மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். ஏனென்றால் சத்தியத்தின் பிறையில் அவர்கள் மீட்பை காண்பார்கள், மேலும் நீதியின் நெருப்பில் அவர்கள் திருடப்பட்ட தங்கள் அடையாளங்களை ஒருமுறை திரும்ப பெறுவார்கள். படி 10. ஒற்றுமையின் வெற்றி. அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கும் உச்சக்கட்ட மோதலில் நிந்தனியும் சித்தாரினியும் தங்களது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டனர். அவர்களின் வேதனையின் இசைக்குழுவினர் டாக்டர் விக்கி கந்துபிடி. இருள் சூழ்ந்த ஒரு ஆவியைப் போல அவர்கள் முன் தோன்றினார். அவரது மோசமான சிரிப்பு அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் இரட்டை குழந்தைகள் தடையின்றி இருந்தனர். அவர்கள் ஒன்றாக நின்று நோக்கத்தில் ஒன்றுபட்டு தங்கள் பிணைப்பின் வலிமையால் பலப்படுத்தப்பட்டதால் அவர்களின் உறுதிப்பாடு மாறாமல் இருந்தது. உறுதியின் நெருப்பால் எரியும் இதயங்களுடன் அவர்கள் தங்கள் வாள்களை மங்கலான வெளிச்சத்தில் பளபளக்க அவர்கள் தங்களை போருக்கு தொடங்கினர். எஃகு மோதல் இடி போல் ஒலித்தது, ஒவ்வொன்றும் மனித ஆன்மாவின் உடைக்க முடியாத ஆவிக்கு சான்றாக இருந்தது. ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் நிந்தனியும் சித்தாரினியும் வெற்றியை நெருங்கினர். அவர்களின் அசைவுகள் திரவமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. அவர்களின் சகோதரியின் பேசப்படாத மொழியால் வழிநடத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் சண்டை இட்டபோதும் சந்தேகத்தின் நிழல்கள் அவர்களை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்தியது. தோல்வி மற்றும் விரக்தியின் கதைகளை கிசுகிசுத்தது. ஆனாலும் தைரியத்தை தங்கள் கேடயமாகவும் அன்பை தங்கள் ஆயுதமாகவும் கொண்டு இரட்டையர்கள் முன்னேறினர். அவர்களின் இதயங்கள் வெற்றியின் உறுதிமொழியால் எரிகின்றன. அவர்கள் வெற்றியை அடைந்தனர், ஏனென்றால் இறுதியில் அவர்களின் வாள்களின் வலிமையோ அல்லது அவர்களின் மந்திர சக்தியோ முடிவை தீர்மானித்தது அல்ல, மாறாக அவர்களின் ஆன்மாக்களுக்குள் எரிந்த ஒற்றுமையின் அசைக்க முடியாத ஆவி. ஒரு இறுதி தீர்க்கமான அடியுடன் நிந்தனியும் சித்தாரினியும் வெற்றி பெற்றனர். அவர்களது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் அவர்களது திருடப்பட்ட அடையாளங்கள் மீட்கப்பட்டன. தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மௌனமாகி நிந்தனியும் சித்தாரினியும் வெற்றியுடன் நின்றனர். அவர்களின் பயணம் முடிவுக்கு வந்தது. ஆனால் அவர்களின் உடல்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது ஆவிகள் உயர்ந்தன. அவர்கள் பகிரப்பட்ட வெற்றியின் ஒளியால் ஒளிரும். அதனால் அடிவானத்தை நோக்கி பார்வையை திருப்ப நிந்தனியும் சித்தாரினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளின் திரையில்
எண்ணற்ற சாகசங்கள் காத்திருந்தன. ஒவ்வொன்றும் தைரியம், அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் உடைக்க முடியாத பந்தத்தின் சக்திக்கு சான்றாகும். சீசன் 1 இன் முடிவு மற்றும் சீசன் 2 விரைவில்.